ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாள்லேயும் நம்மளுடைய நட்சத்திர ராசிபலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பெல்லாம் வச்சு செக் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், அம்மா உங்களுடைய குலதெய்வம் இது எனக்கு குலதெய்வம் தெரியாது சார், ரொம்ப இதாக இருக்குது சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறா சார். சரிம்மா நீங்கள் அதுக்கு தனியாக பிரசன்னத்துக்காக பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க பிரசன்னத்துக்காக பிளான் பண்ணிட்டாங்க. பிரசன்னத்தில் அவங்களுக்கு என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. அதாவது அதற்குண்டான அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க, அது தெரிய வந்துடுது. திருப்பியும் இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்த பூர்வீக ப்ராப்பர்ட்டிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துருக்கு சார். இவங்க வந்தால் அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறா, அவள் வந்தால் இவள் ஒத்து வர மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது நான் அவங்களுக்கு ஒரு ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள், அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அவளுக்கு எழுதி கொடுக்குறேன். என்ன எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த பிரசித்தி பெற்ற கோயில் அவளுக்கு பிரசன்னத்துலேயும் வந்திருக்கு. அவங்க பெரிய ஆச்சரியம். பிரசன்னம் பார்த்தது நான் பார்க்கல, நம்மளுடைய இது தாந்திரி பார்த்தாரு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அவர் சொன்னது எனக்கு தெரியாது, அதே மாதிரி நான் சொல்கிறது தெரியாது. அவங்களே பார்த்திங்கன்னா அந்த நோட் எடுத்து நான் எழுதி கொடுத்துட்டு திருப்பி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சார் எப்படி சார் அப்படின்னாரு. தெரியலையே, ஒன்றுமே இல்லை. அங்கே கோயிலில் போய் சுவாமிக்கு புடவை சாத்தி சுவாமிக்கு மாலை வச்சு சாத்த வேண்டியதான். சரி, இது வந்துடுது, ஓகே. அவங்க போய் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த கோயிலில் எப்போவுமே டோக்கன் வாங்கணும், அது வாங்கணும் இல்லையா, எல்லாமே வாங்கணும். அங்கே கோயிலில் ஒருத்தர் பார்த்தோன்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வெல்கமிங் இருக்குது அந்த கோயிலில். உள்ளே போகிறாங்க. அந்த சுவாமிகிட்ட கூட்டிகிட்டு போய் தரிசனம் பார்க்குறாங்க. இவங்க நினச்சிட்டாங்க, ஓ காசுக்காக தான் யாரோ கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு நினச்சிருக்கா. இவங்களுக்கு சரி காசுக்காக தான் கோயிலுக்கு முன்னாடி நின்று கூட்டின்னு போகிறா, காசுக்காக தான் கூட்டின்னு போகிறா. உள்ளே போனால் அர்ச்சனை பண்ணி முடிச்சோன்னே அந்த கையில் இருக்க இதை கொடுத்துட்டு ஒரு பழ வர்க்கத்தை கையில் கொடுத்துட்டு கவலையே படாதீங்க, நீங்கள் நினச்சது அம்பாளுடைய அனுகிரகத்தில் சத்தியமாக நடக்கும். நீங்கள் எப்படி வந்தாலும் தெரியாதவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கணுன்னே இவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டுது. அந்த சாமியெல்லாம் சுற்றி வெளியில் வரா. வெளியில் இவர் எதாவது தட்சணை கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. தட்சணை கொடுக்குறார். எதா சாமி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், போயிட்டு வாங்க, ஒன்றும் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போன்ருக்கா. அதிசயம் நடக்குது. இது உண்மையாகவே அதிசயம் நடக்குது. சொன்னால் யாரும் நம்ப மாட்டா. இவாளே கையில் இருக்கிற தட்சணையை எடுத்து கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. அவர் 2 நிமிஷம் அவர் பாட்டுக்கு போயிட்டார். நீங்கள் அவர்கிட்ட இவர் நம்பர் கேட்குறா. சாமி நெக்ஸ்ட் டைம் வந்தால் உங்களை கான்டாக்ட் பண்ணோம், நம்பர் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்பாளை உங்களை கூப்பிட்டுப்பா, பேசாமல் விடுங்க, எப்போ வரணுன்ட்டு இருந்தால் தானாக வரப்போகிற நம்பர்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது பாருங்கள், ஃபோனும் வச்சுக்கல, ஒன்றும் வச்சுக்கல, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது, விடுங்கன்ட்டு அமுச்சு விட்டார். இவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு கோயிலில் வெல்கமிங் பண்ணுறதுக்கு இறைவன் நிற்க வைக்கிறார் சார், அதிசயம் தான் சார் நடக்குது, நான் பெரிய ஆச்சரியம் நடக்குது சார் என் லைஃப்பில் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த கோயில், அவங்களுக்கு இட சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு அவங்களுக்கு போக சொன்னேன், அதை உங்களுக்கு நான் ஆன்மீக தகவலில் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு, எவ்வளோ பெரிய அதிசயம்லாம் நடக்குது பாருங்கள் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் நம்ம 4 நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்பு பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இதே சக்தியோட இதே மாதிரி இதுதான் அந்த பிளான் பண்ணேன். இந்த 48 நாள் யாகம் ஒரு பெரிய ஒரு டக்குன்னு மனசில் தோணி அதை பண்ணியிருக்கேன். ஒரு சக்தி ஒரு விஷயத்தை உருவாக்க விடுது, அதில் பல சக்திகள் ஒன்று கூடுறாங்க. அதுதான் கபிலேஷ் அப்படின்னு சொல்கிறவங்க, சென்னையில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஹேம லதா பெங்களூர், அவர்கள் சுயம்பரா பார்வதி சுதர்ஷன ஹோமம், இந்த 2க்கும் ஏற்றுருக்கா. சுதர்ஷனம் தான் நிறைய பேர் ஏற்றுருக்கா, குபேரர் நிறைய பேர் ஏற்றுருக்கா.
அதே மாதிரி சுயம்பரா பார்வதி கல்யாணத்துக்காக நிறைய பேர் எடுத்துட்டுருக்கா. அதிசயம். நிறைய விஷயங்கள் மனிதருக்கு வந்து இது நடக்கணும் அது நடக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் பார்ப்போம். 6/3/2024 சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:53 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய திதி அதிகாலை 2:01 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீரிஷம், ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 வரை. இன்றைக்கி வந்து ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் உண்டு. ஏகாதசி இன்னைக்கு ஒருவர் ஸ்ரத்தையா பக்தியோ வந்து மகாவிஷ்ணு நாராயண நாமத்தை சொல்கிறாரோ அவளுக்கு அவ்வளோ விசேஷங்கள். ஏகாதசிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அவ்வளோ சிறப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தனை 1000 ஜபம் சொல்லி அந்த பிரார்த்தனை வேண்டினோம்னா அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் 6ஆம் தேதி 2024. ஸோ ஆக முன்னும் பின்னுமாக கரெக்டாக அந்த 6க்குண்டான சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து இன்றைய தினத்தில் இருக்குது. புதன் கிழமை இன்னைக்கு. ஸோ புதனுடைய கிழமைக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும். முயற்சிகள் பலனை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருவேல். இடைவிடாத முயற்சி பண்ணி அந்த முயற்சிகளை வந்து வெற்றிகரமாக கொண்டு வருவேன். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அமைதி தான் உலகத்திலே ஒரு பெரிய பலம். இந்த அமைதியை மட்டும் நம்ம காத்துட்டோம்னா எல்லா காரியங்களும் அனுகூல்யமாகும். அதே மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. அந்த ஏற்பாடுகள் கச்சிதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். இன்றைக்கி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாள் வாங்கின ஆபரணத்தை இன்றைக்கி எடுத்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ரொம்ப நாள் யோசித்த காரியங்கள் அனுகூல்ய வெற்றியாகும். சில முயற்சிகள் விடாமுயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கறத ஏமாந்துடப்படாது. தொழில் விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வரேன்னா சரியாக ஒரு 10 மணிக்கு சொல்லியிருக்கு, வரலை. கரெக்டாக 9:55 வரைக்கும் அப்படி ரெடி ஆகி இப்படி இங்கேயும் எங்கேயும் நடப்பேன். சில பேர் ரெடி ஆகிட்டானா உட்கார மாட்டேன். நான்லாம் அப்படி தான். ரெடி ஆனேன்னா உட்கார மாட்டேன். எனக்கு எங்கேயாவது வந்து அந்த வேலையை முடிச்சாகணும். அப்படி யாராவது உட்கார வச்சு அப்படியே டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டேன். கிளம்புறியா இல்லையா, டைம் ஆச்சு. ஓ இல்லைங்க, அங்கே 11 மணி 12 மணி இல்லையே, கிளம்புங்க டைம் ஆகிடுச்சு. டயத்தை காக்க மாட்டேங்க, என்ன போங்க இப்படி ஒரு இழுத்து பேசினாலே அவள் வந்து சரி வேண்டாம் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது லேட்டாக கிளம்பினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆன் டைம் அவள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அது குறிப்பாக இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஆன் டயத்தை வந்து நீங்கள் ரொம்ப வேல்யூவாக யோசித்து செயல்படுவீங்க. இஃப் தே வேஸ்ட் யுவர் டைம் யூ ஓன்ட் லைக் தம். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. மேஷராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ரோகிணி மிருகசீரிஷத்துக்கு கவனமாக இருக்கணும். சில விஷயத்தில் நம்ம அப்பட்டமாக அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் அதான் அப்படி யோசிக்கவே முடியாது. கடவுள் இப்போ கொடுக்குறார், அதை கச்சிதமாக பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது அப்படியே நிதானமாக. பெரியவங்க எப்பவுமே சொல்லுவா, வெளியில் எங்கேயாவது போகிறலா தனியாக முன்னாடி போ, மனைவி பின்னாடி வா, அங்கே போய் ஏறி போயிடும். அப்படி திருஷ்டி மட்டும் படவே படாது. அந்த திருஷ்டியில் கவனமாக இருங்க போதும். அதே மாதிரி வழுக்கிற இடத்துக்கு போகிறது, மற்றவாளை எதிர்த்து பேசுகிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு அதில் ரொம்ப என்னதாவது இப்படி நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஃபேமிலி விஷயங்களில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 2-3 நாள் ரோகிணி மிருகசீரிஷம்லாம் ஃபேமிலி விவகாரம், நீ பெருசா நான் பெருசா, உன் குடும்பம் என் குடும்பம், இதெல்லாம் பேசாதீங்க. இன்னொரு 4-5 நாளைக்கு விட்டுருங்க. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். தொழில் ரீதியான ஒரு தீர்வுக்கு இன்றைக்கி வராதிங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. கொஞ்சம் அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் மூடில் கொண்டு போகும். அதுக்கப்புறம் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி தெய்வீக நாமம் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தன்னோ ஹனுமன் பிரியோ, ராம 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 ராம
ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம். இப்படி ராமத்தை சொல்லிக்கிறது நல்லது. விநாயகா வினேஸ்வரா விநாயகா 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 ஓம் கம் கணபதே நம. இப்படி மந்திரத்தை சொல்லிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. சில காரியங்கள்லாம் எப்படியாவது நம்ம இதை இதுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். சில ராசி ரீதியாக உங்களுக்கு அவ்வளோ சரியில்லை, நட்சத்திர ரீதியாக பரவாயில்லையா இருக்குது, ஆனால் ராசி ரீதியாக அவ்வளோ சரியில்லை. குறிப்பாக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அதனால் ஏதேனும் ஏதாவது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னா இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு நாளான்னைக்குன்னு விவகாரங்கள் இழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் கூடி வரும். ஏதாவது சைனிங் ஏதாவது இருந்ததுன்னா ஃப்யூச்சர் பிளானிங்கை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது நல்லது. சில டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க, பிறர் சொல்கிறான்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு தனி டிஸ்கஷன் வச்சு தனியாக ஒரு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் கடன் வாங்கும் பொழுது கடன் விவகாரங்களில் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்கு எடுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அதை சொல்லுவாங்க இல்லையா, தம்ஸ்அப், ஜெயிச்சிடும், நோ வரிஸ், ஜெயிச்சிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. கூட வேலை செய்வா, முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி போய் நம்மால் தானே அதாவது அவர் படித்தது நான் தான் காரணம், வெளியில் யாருக்கும் தெரியாது, யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டான், நான் தான் எப்பா பாதி தான்ப்பா, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காம பண்ண மாட்டாப்பா. அதாவது கூடவே ஒரு ஆள் இருக்கும்போது கேட்காம இருப்பாளா இல்லையா, கேட்பா. ஆனால் அதை இவா சாதகமாக பயன்படுத்திடுவா, என்னமோ அவள் உழைப்பே இல்லாத மாதிரி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில பேர் உங்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் வித கற்பனைகள்லாம் சொல்லுவாள். சரி, ஆசை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடுங்க. நிறைய விஷயங்கள் இப்படி தான், யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. யாராவது ஒருத்தர் நல்லாவா, யாராவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. கடகராசி அன்பர்கள், இயற்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது அது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சில இந்த காசு கொஞ்சம் கம்மியாச்சு, இருக்கிற மாதிரி கை இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும். நினைச்ச ஆட்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். திருமண காரியங்கள் கைகூடும். ஒரு நல்ல விஷயங்களில் இன்றைக்கி பேசுவீங்க. குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான பணம், சொத்து, அவங்களுக்கு இதை டெபாசிட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாகவா. படிப்பில் ஜெயிச்சுட்டா, ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டானா பாப்பா ஒரு ஆனந்தம், உலகத்தில் ஏதோ ஒரு வெற்றி கொண்ட மாதிரி ஒரு ஆனந்தம் உங்களுக்கு இருக்கும். யாருக்காக நான் இவ்வளோ அப்படின்னு அவன் ரொம்ப அழகாக பேசினா கண்ணில் தண்ணி வந்துடும். சில பேர் இந்த பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பாலாம் பார்த்தெல்லாம் குழந்தைகள் இப்படி எந்திரிச்சு நின்னா, நடக்க ஆரம்பித்தா கண்ணில் தண்ணி வந்துடும், பேச ஆரம்பிப்பா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஆனந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாக இரும்பு, கட்டிடக்கலை, அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், ஐடி, டெலிகாம், இன்ஜினியரிங் சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் அமையறதுக்குண்டான யோகங்களை பற்றி நிறையா சிந்திப்பில் நல்ல காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள்லாம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டே இருக்கே, என்னவா இருக்கும். நானும் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், என்னன்னு தெரியவே கிடையாது அப்படின்னு யோசிப்பேன். சில நேரங்கள் சில விஷயங்களை மறதியில் அங்கேயே விட்டுடுவோம். ஐயோ சார்ஜர் அங்கேயே விட்டனே அப்படின்னு சில நேரங்கள் யோசிப்பீங்க. கார்லேயே விட்டேன், அவள் காரில் போன விட்டேன், திருப்பி ஃபோன் பண்ணி அவளை கூப்பிட்றது, சாவி அப்படியே கதவுலையே விட்டணும், கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, லைட்டு அப்படின்னு சில யோசனை மறதியெல்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். யாருக்கு இந்த மறதி இருக்குன்னா அம்மாவுக்கு இருக்கும், சித்தி, அத்தை, மனைவி, இப்படி யாருக்காவது இருந்தால் கூட அவள் கூட இருப்பாள். இந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தோணும் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். நிறைய முயற்சிகள், நற்பலன்களை, வியாபாரத்துக்கு உண்டான முதலீடு சேர்க்கறதுக்கு நல்ல நாள். துளாராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். சில படிப்பு விஷயங்கள், அதாவது புதன் இன்றைக்கி ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார், மனசில் ஒரு பெரிய
பலம் வாய்ந்து, இது இப்படி கிடையாது, இது தப்பாச்சே, ஏன் அவர் சொல்கிறது கரெக்டுங்க. அப்படி உங்களோட யோசனையை மற்றவர்கள் பயன்படுத்தி இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சில ஆலோசனைகள் கேட்பான். ஆலோசனையை சொல்லிகிட்டே இருப்பேலா, கொஞ்ச நாள் கழிச்சு கேட்க கேட்க எக்ஸ்ட்ரா ஆலோசனை சொல்லுவேலா, இன்னும் கேட்க கேட்க எக்ஸ்ட்ரா ஆலோசனை சொல்லுவேலா, அவள் அதன்படியாக நடப்பாரா? கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத அவள் நடத்த மாட்டாளா? உடனே ஸ்டக் ஆகிடும். ஏன் என்னாச்சு? நம்ம நன்னா தான் சொல்லியிருந்தா, அவர் நன்னா தான் கேட்டுருந்தார், இப்போ ஏன் அவர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் அப்படி, ஏன் 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 அப்படின்னுவார். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறாப்புல அவள் நடக்கிறான்னு எதிர்பார்க்கவே கூடாது. அது வீட்டில், வெளியில், நண்பர்கள் இடத்துல, கணவன், மனைவி, அம்மா, குழந்தை, எல்லா விஷயத்துலையும் அவள் இஷ்டப்போட நடந்துட்டு போட்டோம். நம்ம சொல்கிறது நம்மளுடைய ஐடியா ஷேர் பண்ணுறோம். எதர் இஃப் தே டூ அவங்க இது, இஃப் தே டோன்ட் டூ அதுவும் அவங்க இது. அப்படி விட்டு கொடுத்து போயிருங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பிரயாணம் வெற்றி பெறும். சிறு பிரயாணம், தம்பி தங்கைக்கு வேலை, படிப்பு, கல்யாணம் போன்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவேல், சக்ஸஸ் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களே, பணவரவுகள் உண்டு, பதவி உண்டு, முக்கிய நபர்களை சந்திப்பு உண்டு, சில விஷயத்தை ஜெயிச்ச ஒரு சந்தோஷம் உண்டு, எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். பெற்றவர்களுடைய ஆரோக்கியம் அக்கறை தேவை. உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. பெருமையாக பேசுவா, பிறர் பார்க்க ஆச்சரியப்படுவா. சில மைனஸ் நம்மக்கிட்ட இருக்கும், அதை நம்ம மாற்றிக்கணும். அவள்கிட்ட இருக்குது, அவளை திருத்த முடியாது, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுவோம். அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் இருந்துருக்கும். இன்றைக்கி பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. மீட்டிங் போடுவேல், உட்காந்து பேசுவேல், டிஸ்கஷன் பண்ணுவேல், உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு தோணும். ஆனால் மனசில் ஒரு பதட்டம் இருக்கும். இது மட்டும்தான் இன்றைக்கி இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்கும். இதை நம்ம வந்து ஜெயிச்சே காமிக்கணுங்கிற ஒரு சேலஞ்சிங் இருக்கும். ஒரு பையன் வந்து என்கிட்ட பெங்களூரில் வந்து ஜாதகம் பார்த்தாரு. அவர் வந்து ஸ்கிராப் சம்மந்தமான விஷயம், 25 வயசு 23 வயசு என்னமோ தான் இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த ஐடி இதிலெல்லாம் போனேன்னா அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான இதெல்லாம் அவங்க மாற்றி திருப்பி இது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நிறையா கம்பெனிஸ் எல்லாம் டெண்டருக்கு வரும். அந்த டெண்டர்லாம் எடுத்து வெறும் 23 வயசு 24 வயசு தான் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்தது அந்த பையனை பார்த்து. அவன் அம்மா கூட வந்திருந்தா ஃபேமிலியவே அந்த பையன் எடுத்து காப்பாற்றுறான். இடையில நான் சொல்கிறது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் பார்த்தேன். இப்போ இடையில பார்க்கல. ரொம்ப அற்புதமாக அந்த பையன் பண்ணால் ஆச்சரியமாக இருக்குது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே அந்த வார்த்தை, சார் நான் வந்துட்டேன், ஆனால் நான் ப்ரூஃப் பண்ணணும் சார், நான் ப்ரூஃப் பண்ணணும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக என்கிட்ட சொன்னான். இந்த ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மற்றவா முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கணும் சார், எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றியே ஆகணுங்கிற ஒரு வெறி அந்த பையனுக்கு இருந்தது. இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்தது. அவன் தன்னுடைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசில் எப்படி இருப்பாங்களோ அந்த நாலேஜ் அவனுக்கு இந்த வயசில் இருந்துருக்கு. ஸோ அப்ரிஷியேட் ஹிம். அந்த மாதிரி தனுசு ராசிக்கு இப்போ ப்ரூவ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அப்பா அரசியலில் இருந்தால், நீங்கள் அரசியலில் இருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம். நீங்கள் அப்பா டாக்டராக இருந்து நீங்கள் டாக்டராக இருந்தால், அப்பா அட்வொகேட்டாக இருந்து நீங்கள் படிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். அப்பா அப்பாவுடைய விஷயத்தை எடுத்து பண்ணணும், இல்லைனா அப்பாவுடைய நிழலில் இருக்க, இல்லை நான் தனியாக நிற்கிறேன், நான் ஜெயிச்சு காமிக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை ப்ரூவ் பண்ண வேண்டி சக்ஸஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். ஜெயிச்சிடுவீங்க. மகர ராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா வெளியே ஒரு குணம் இருக்கும் தெரியுமா, எங்கேயாவது போய் ஒரு கத்தி அழுகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாள்ல, அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் இருக்குது. வெளியிலேயே காமிச்சிக்க முடியல. ஏதோ தியானம் பண்ணுறேன் அப்படியே போயின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பாட்டி தாத்தா அவளுடைய நினப்புகள் மனசில் வரும். அம்மா அப்பா வயசானவாளுடைய நினப்பு மனசில் வந்துட்டுருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். ஒரு கனவு, அந்த கனவு அப்படியே கண்டினியூ ஆகி அது பயத்தையோ இல்லை நன்மையோ, இந்த 2 விஷயத்தை உங்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி கொஞ்சம் விரயங்கள் உண்டு. சில மனசில் தோணக்கூடிய விஷயத்தை பிறர்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை நினச்சேன், கிளம்பினேன், திடீர்னு மனசு வேண்டான்றதோ, என்ன பண்ணலாம், போகலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்படி
சக்ஸஸ் ஆகுமா என்ன? அப்படி யோசிப்பேன் இல்லையா? யோசிக்கவே வேண்டாம், மனசு சொல்லி எடுத்து கேட்டுவிடுங்க. இன்ட்யூஷன் ஹெல்ப்ஸ் யூ, இன்ட்யூஷன் லீட் யூ, இன்ட்யூஷன் வில் கிவ் சக்ஸஸ் டு யூ. இதுதான் இத்தனை நாள் நடந்திருக்கும். அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி கேளுங்க. போக வேண்டாம்னு தோணுத்துனா வேண்டாம், வேணும்னா வேணும், எஸ் நோ. இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பக்கம் அப்படியே நழுவி வந்து காலில் விழுகும். கவலையே படாதீங்க. நிச்சயமாக அதாவது இந்த பசங்கள்லாம் விளையாண்டுருப்பா, அந்த வழியில் போனால் பால் வந்து அப்படி நம்ம காலுக்கடியில் வந்து விழுந்து விடுவோம். அண்ணா பால் அண்ணா அக்கா எடுத்து கொடுங்கக்கா அப்படின்வா. அதை வாங்கி நம்ம கரெக்டாக கிரிக்கெட் மாதிரி இப்படி நம்ம போடுவோம். நம்ம விளையாடுற மாதிரி ஒரு யதார்த்தமாக அது நம்மக்கிட்ட வரும். அது போட்ட உடனே, அந்த பால் போட்டோடனே அவட்ட போய் கரெக்டாக ரீச் ஆனோடனே ஒரு சந்தோஷம், நம்ம விளையாண்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சொல்ப சமயத்தில் இறைவன் அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போது ஒரு நல்ல விஷயத்தில் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தொழிலையோ வேலையிலையோ ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்றைக்கி நடக்கும். கவலைப்பட வேண்டாம். நெகட்டிவ்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பதவி விஷயங்களில் நல்ல அனுகூல்யமாக இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஜெயிச்சு வந்துடுவேன், தைரியமாக இருக்கும். சக்ஸஸ் கூடி வரும். சாரி 7 அது படுத்தும்போது அப்புறம் பார்த்து போய் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ஜெயிப்பேல். பாசிட்டிவ். இறைவன் எனக்கு உதவி தான் செய்வார், நெகட்டிவாக செய்ய மாட்டார். உடல் உபாதைகள் இருக்கும், அது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. மனசை கொண்டு போய் கஷ்டத்தில் லயக்க விட்டுறாதீங்க. எதுலேயும் நீங்கள் ஒட்டிக்காத இருக்கிறது நல்லது. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தேஞ்சூர் ஆர்ட் அதேமாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கா, டீ ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய மாலில் வந்து கடை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நல்ல முயற்சி, மிகப்பெரிய பலன்கள், தெய்வானுகிரகம் கூடி வரும். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? எந்த கோயில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவருடைய அந்த பிரசன்னம் பார்க்கும்போது, நான் பார்க்கும்போது ஒரே கோயில் வந்தது. அந்த கோயில் வந்து பிரசன்ன தாந்திரி பார்த்தர், நான் பார்த்தேன் ஒரே கோயில் வந்து அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த சொத்து சம்மந்தமான விவகாரம் பற்றி கோயிலுக்கு போனால் ஒரு அர்ச்சகர் வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனான். அது எந்த கோயில், இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த கோயில் உதவியாக இருக்கும். அது தனிப்பட்ட அவா ஜாதகத்தில் இருந்தது. பொதுவாகவே இந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மன சங்கடங்கள்லாம் தீரும். அது எந்த கோயில்னால் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் அங்கே வந்து அவர்களுக்கு நான் சொன்னேன். அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து சொன்னேன், அதை எழுதி கொடுத்துட்டேன். பிரசன்னம் பார்க்கும்போது அவரும் சொல்லிவிட்டார், இவா வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கா, போயிட்டு அந்த கோயிலில் வந்து சாமிக்கு புடவை மாலை வாங்கி சேர்த்துருக்கா. அந்த கோயில் அர்ச்சகர் வந்து கூப்பிட்டு ஃபோன் நம்பர் கேட்டு, அதெல்லாம் வேண்டாமல் விடுங்க, தெரிஞ்சாப்பில் கூப்பிட்ருக்கா. அதான் பெரிய அதிசயம். வெல்கமிங் சூப்பராக இருந்திருக்கு. அம்பாலே கூப்பிட்ருக்கா. அந்த கோயிலில் போயிட்டு திருப்பி குங்குமத்தை எடுத்துகிட்டு அந்த குங்குமத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த டெய்லி அந்த குங்குமம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி டெய்லி அவள் வைக்க ஆரம்பித்தா அவள் ஃபேமிலியில் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம் திருப்பி எல்லோரும் ஒன்று கூடி அதில் வந்து ரெக்டிஃபை ஆகிடுது. ஒரு பெரிய அதிசயங்கள் தான். தே வர் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அந்த அம்பாள் வந்து நின்று பேசி காப்பாற்றிருக்கா, அதுதான் உண்மை. ஸோ அவள் வந்து அப்படியே முடித்ததுக்கப்புறம் பெரியவாளுடைய அனுஷ்டானத்துக்கு போய் அப்படி சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ நான் சொன்ன இடம் வந்து காஞ்சி காமாட்சி. அவளுக்கு ரொம்ப மன திருப்தி கிடச்சிது, மிகப்பெரிய திருப்தி வந்து அவளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருப்பா. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க, அதிசயம் உங்களுக்கு நிகழும். அம்பாளுக்கு புடவை குங்குமார்ச்சனை மாலை வாங்கி சாத்துங்க, ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய அற்புதமான யாகம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். யாகங்களுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. இதில் நிறையா பேர் ஜெர்மன்லேருந்து நிவேதிதா அவள் இதுக்காக புக் பண்ணியிருக்கா. சந்தான கோபால குழந்தை வரத்துக்காக சங்கல்பம் அதே மாதிரி ஸ்பான்சரும் பண்ணியிருக்கா. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கனடாவிலேருந்து செல்வி, இவாளுக்கும் 2 பேருமே
ரொம்ப அற்புதமாக இந்த சந்தான கோபாலத்துக்காக தான் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி உங்களுடைய பேர் பதிவு பண்ணணும் 9790991004. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.